life after death? மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கை என்று உண்டோ? Some people say there is heaven and hell. Some people say there is no heaven and hell. சிலர் சொல்லுகிறார்கள் பரலோகம் நரகம் என்று இடம் உண்டு. சிலர் சொல்லுகிறார்கள் பரலோகம் நரகம் என்று சொல்லி அப்படி ஒரு இடமும் இல்லை. What is the truth? Is there really a place somewhere where people will go to after they die, never to return again? மனிதர்கள் மரித்த பின்பு ஒரு இடத்திற்கு சென்றுவிட்டு திரும்பி வருவார்கள் என்பதின் அந்த உண்மை என்ன? Is there a place where people will go to after they die, never to return again? மரித்த பின்பு திரும்ப வர முடியாத அளவிற்கு போகிறதான ஒரு இடம் உண்டோ? Is there really a place like this depicted on this chart, a place that they call beyond the blue, where heaven exists? முதலாவது காணப்படுகிறதான இந்த படத்தை போல, அந்த நீல நில படத்தை போல வானத்திற்கு மேலாய், நீல வானத்திற்கு மேலாய் ஒரு இடம் உண்டோ? Is there a place where fire burns without end, depicted in the picture like this? இங்கே காணப்படுகிறதான அந்த படத்தை போல ஒரு இடம் உண்டே, அங்கே அக்கினி நிறைந்ததான அப்படிப்பட்ட ஒரு இடம் உண்டாயிருக்கிறதோ? Is it true that bad people are going to burn forever and ever after they die? மரித்த பின்பு அந்த அக்கினிக்கு செல்கிறவர்கள் நித்திய காலமாய் எரியப்படுவார்கள் என்பது உண்மையாய் இருக்குமோ? One thing I want to say, ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். Those who do not believe in heaven and hell, and those who do not believe in God, think they are more intelligent than those who believe in these things. ஆனால் நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். யாரெல்லாம் நரகம் பரலோகம் என்று உண்டு என்று நம்புகிறார்களோ, யாரெல்லாம் மரணத்திற்கு பின்பு ஒரு காரியம் இருக்கிறது என்று நம்புகிறார்களோ, அவர்கள் எல்லாரும் இந்த நம்பாதவர்கள் தான் ஞானவான்கள் என்று சொல்லுகிறார்கள். Though the atheists, those who say there is no God, those who say there is no heaven, those who say there is no hell, they think they are wiser than those who believe in heaven and hell and God. தேவன் இல்லை என்றும் பரலோகம் நரகம் இல்லை என்றும் சொல்லி அதை நம்புகிறவர்களை இந்த நம்பாத நாத்திகர்கள் தாங்கள் பெரிய ஞானவான்கள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். But I want to say that both are equally in the dark or equally ignorant, the atheist and theist, in presenting evidence about life after death. ஆனால் நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நாத்திகர்களும் ஆத்திகர்களும், தேவன் உண்டு என்று சொல்லுகிறவர்களும் தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்களும் இந்த இடத்தை குறித்து சரியா அறியாமல் இருக்கிறார்கள். About life after death. மரணத்து ஜீவனுக்கு பின்பு ஒரு மரணம் இருக்கிறது, மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறதை அவர்கள் நம்பாமல் இருக்கிறார்கள். So they are in the dark, they don't know. See, after death what happens? The theist does not know. After death what happens? The atheist also does not know. மரணத்திற்கு பின்பு என்ன நடக்கிறது என்று நாத்திகர்களும் அறியாமல் இருக்கிறார்கள். மரணத்திற்கு பின்பு என்ன நடக்கிறது என்று ஆத்திகர்களும் நம்புகிறவர்களும் அறியாதிருக்கிறார்கள். See, the atheist attacks the theist by asking a question, how do you know there is God? Prove it to me. இப்பொழுது நாத்திகர்கள் ஆத்திகர்களை பார்த்து கேட்கிற கேள்வி என்ன? மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. How do you know there is God? Prove it to me. எப்படி தேவன் உண்டு ஒருவர் என்று உண்டோ அப்படி இருப்பாரேயாகில் அதை எனக்கு நிரூபிப்பாயாக. So the atheist does not know how to ask that question, so he becomes the fool when he can't answer. இப்பொழுது தேவன் உண்டு என்று நம்புகிறவர்கள் இதை எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்று அறியாதிருக்கிறபடினாலே அங்கே பதில் சொல்ல முடியாமல் இருக்கிறார்கள். He becomes the fool. இப்பொழுது அவர்களுக்கு முன்பாக இவன் மதியீனனாய் போய்விடுகிறான். But the theist, the believer in God, can ask back a question saying, can you prove to me that there is no God? அப்ப அதே நேரத்தில் தேவனை நம்புகிறவர்கள் தேவனை நம்பாத இந்த நாத்திகர்களை பார்த்து, நீ தேவன் இல்லை என்று சொல்லுகிறாயே, அதை உன்னால் நிரூபிக்க முடியுமா? Can you prove to me there is no heaven and no hell? நரகம் பரலோகம் என்ற இடம் இல்லை என்பதை உன்னால் நிரூபிக்க முடியுமா? The atheist has no proof for that either. அதற்கு அதே சமயத்தில் இந்த நாத்திகர்களுக்கும் அந்த நிரூபணத்தை காட்ட ஒரு நிரூபணமும் இல்லை. So eventually, whether you believe in God, whether you believe in hell and heaven, or whether you don't believe in these things, both are faith. கடைசியாக இது என்ன காண்கிறோம் என்றால், நீங்கள் தேவனை நம்பினாலும் பரலோகம் நரகம் இருக்கிறது என்கிற ஒரு இடத்தை நீங்கள் குறித்து நம்பினாலும்
இந்த நம்பாதவர்களும் இருவருக்குமே விசுவாசம் என்கிற ஒரு காரியம் தேவையாயிருக்கிறது. The theist believes there is God and heaven and hell. The atheist believes there is no God, no heaven and no hell. Both don't have evidence. தேவன் உண்டென்றும் பரலோகம் நரகம் என்கிற இடம் உண்டென்று சொல்லி இந்த ஆஸ்திகர்கள் நம்புகிறார்கள். அதே நேரத்தில் அப்படி ஒன்று இல்லை என்று சொல்லி நாத்திகர்களும் நம்புகிறார்கள். So, but I want to say that recently there has been some evidence to prove that there is life after death, there is heaven and hell. மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கை உண்டென்றும் பரலோகம் நரகம் என்பது உண்டென்று சொல்லி நான் சமீப காலங்களில் கண்டறிந்ததான நிரூபணத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Is it possible for us who are on this side of life, this side of death, to get a peep into what exists beyond death? மரணத்திற்கு முன்பாய் காணப்படுகிறதான நாம், இந்த வாழ்க்கையில் காணப்படுகிற நாம், மரணத்துக்கு பின்பாக ஒரு வாழ்க்கை இருக்கிறதா என்பதை எப்படி காண முடியும்? Is there a way to peep into what is beyond death? மரணத்திற்கு பின்பு ஒரு காரியம் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள நம்மால் கூடுமோ? எட்டி பார்க்க முடியுமோ? It is possible. அது சாத்தியமே. Recently, medical researchers and scientists have been recording a particular phenomenon called near death experience. மரணத்திற்கு அடுத்த அனுபவங்கள் என்று சொல்லி அநேக விஞ்ஞானிகளும் ஆராய்ச்சியாளர்களும் இந்த காரியத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். What is near death experience? மரணத்திற்கு அடுத்த அனுபவங்கள் என்றால் என்ன? Near death means when a person meets with an accident or falls seriously ill. மரணத்திற்கு அடுத்து அவ்வளவு நெருங்கி போகிறதான அனுபவம் என்னவென்றால், ஒருவன் தற்காலிகமான அல்லது ஒரு ஆபத்திலோ அவன் ஈடுபட்டு அங்கே உயிர் போகிறதான் அந்த மரண தருவாயில் காணப்படும் பொழுது, he reaches a stage where either his heart functioning or breathing functioning ceases. அவன் வந்து நிற்கிறதான இடம் என்னவென்றால், அவனுடைய இருதயமோ அவனுடைய அந்த சுவாசமோ நிற்கக்கூடியதான அந்த இடத்திற்கு வந்து விடுகிறான். When the heart functioning and breathing functioning ceases, அவனுடைய இருதயமும் அந்த சுவாசமும் நிற்கிறதான அந்த வேளையில் within 10 seconds his brain activity also ceases, as is recorded by an instrument called EEG. EEG என்று சொல்லப்படுகிறதான இந்த மருத்துவ கருவியினாலே இப்படி ஒரு மனிதனுடைய இருதயமும் அவனுடைய சுவாசமும் நிற்கிறதான அந்த வேளையில் தானே 10 நொடிகளுக்குள்ளாய் அவனுடைய மூளையும் கூட அப்படியே வந்து நின்று விடுகிறது. So the screen shows that his brain activity has ceased. The waves become flat. அதற்கு பின்பு அவனுடைய அந்த மன அலை வரிசைகளானது அப்படியே வந்து அதுவும் நின்று விடுகிறது. Then after that he is virtually dead, almost dead. அதற்கு பின்பு அவன் ஏறக்குறைய செத்து போனவனை போல் ஆகி விடுகிறான். Few seconds or few minutes he is like that. கொஞ்ச நொடிகள் அல்லது கொஞ்ச நிமிடங்கள் அவன் அப்படியே காணப்படுகிறான். Suddenly he comes back to consciousness. திடீரென்று மறுபடியுமாக அவனுக்கு சுய நினைவு வந்து விடுகிறது. This is called near death. அதுதான் மரணத்திற்கு அருகில் செல்கிறதான அனுபவம். Now what is near death experience? மரணத்திற்கு அருகில் செல்கிறதான அனுபவங்கள் என்றால் என்ன? These people who approach death so closely and come back to life have stories to tell when they regain consciousness. இப்படி மரண தருவாய் வரைக்கும் சென்று திரும்பவுமாக சுயநினைவு பெற்றவர்கள் தங்களை குறித்து சொல்ல அவர்களுக்கு அநேக கதைகள் உண்டு. Now I'm saying this from outside. I'm starting from outside because if I start from inside, some people will say, I don't believe in the Bible. What are you trying to prove from the Bible? நான் இப்பொழுது இந்த காரியங்கள் யாவற்றையும் வெளியிலிருந்து நான் உங்களுக்கு இதிலே உள்ளே கொண்டு வர சொல்ல விரும்புகிறேன். நான் வேதத்திலிருந்து தொடங்கி உங்களுக்கு சொல்லுவேனே ஆகில், சிலர் சொல்லுவார்கள், நான் வேதத்தை நம்புகிறதே இல்லை, தேவனை நம்புகிறதில்லை, ஆகையினால இதிலிருந்து நீங்கள் ஏன் தொடங்குகிறீர்கள் என்று கேட்பார்கள். So I'm proving from this world that there is a that world. ஆகையினாலே இந்த உலகத்தில் இருந்து தானே அந்த உலகம் இருக்கிறது என்பதை நிரூபிக்க நான் விரும்புகிறேன். So these people narrate different kinds of stories how they were able to almost enter into another world and come back again. இப்படி மரண தருவாய் வரைக்கும் சென்று திரும்பி வந்தவர்கள்
அந்த மரணத்திற்கு பின்பு என்ன எல்லாம் கண்டார்களோ அல்லது அனுபவித்தார்களோ அந்த காரியத்தை இப்பொழுது சுயநினைவு வந்த பிறகு அவர்களே சொல்லுகிற அனுபவங்கள். Many narrate that they have an experience of entering into a tunnel, something that looks something like this. இப்படி நாம் காண்கிறதான அந்த கடைசி படத்தில் காணுகிறதான அப்படி ஒரு சூளைக்குள்ளாய் போகிறதான அப்படி ஒரு அனுபவத்தை அவர்கள் காண்கிறார்கள். A narrow passage, a tunnel. அது ஒரு நீண்ட பாதை, உள்ளாய் போகிற பாதை. And after that they emerge and they see great light. அப்படி அந்த நீண்ட பாதைக்குள் அவர்கள் கொஞ்ச தூரம் போன பின்பு திடீரென்று ஒரு பெரிய வெளிச்சத்தை காண்கிறார்கள். One man saw and he saw that great white light and he was able to realize that white light was the energy source for the entire universe. ஒருவர் சொல்கிறார், இப்படி போய் அப்படி போன பொழுது ஒரு வெள்ளை வெளிச்சமாகிய ஒரு விளக்கை கண்டாராம். அந்த விளக்குதான் இந்த முழு அண்ட சராசரத்திற்கும் தருகிறதான ஒரு சக்தியாக அது இருக்கிறதாம். And they would each have different stories to tell, but the common things that they would experience was they would have peace within, great peace within them. அநேகர் இப்படி மரண தருவாய்க்கு போய் திரும்பி வந்தவர்கள் சொல்லுகிற பல அனுபவங்கள் உண்டு. But the common things that they would have was they would have peace within them. அவர்கள் சொல்லுகிற காரியம் என்ன, அவர்கள் எல்லாருமே பொதுவாய் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் அப்படி அவர்கள் போன மாத்திரத்தில் அங்கே சமாதானத்தை தனக்குள் கண்டார்களாம். There was a big saturation of knowledge. Suddenly they seemed to know so many things. அவர்களுடைய அறிவு அப்படியே திடீரென்று பெருக்கமடைந்து அநேக காரியங்களை அவர்களால் அந்த தருவாயில் அறிந்து கொள்ள முடிகிறதா. Some of them would hear a voice saying, "This is not your time, go back to earth." சிலர் இப்படியும் சத்தத்தை கேட்டிருக்கிறார்கள், இப்பொழுது நீங்க வந்திருக்கிறாயே, இது அல்ல உன்னுடைய காலம், நீ போய் திரும்பவும் ஜீவித்து விட்டு வர வேண்டிய ஒரு காலம் உண்டு. So they would return back to earth. ஆகையினாலே நீ திரும்பவுமாக பூமிக்கு போ. So these were some of the experience that many people have. இப்படித்தான் அநேகர் தங்களுடைய மரண தருவாய் வரைக்கும் சென்று கண்டடைந்ததான அனுபவங்கள். Now some people say, some scientists are objecting to this. சில விஞ்ஞானிகள் இதற்கு எதிர்மாறாய் பேசுகிறார்கள். This is just a chemical reaction that takes place in the brain when someone is dying. ஒருவன் சாகும் பொழுது அவனுடைய மூளையிலே வேதியியல் மாற்றங்கள் உருவாகும். அந்த வேதியியல் மாற்றங்களினாலே அவன் இப்படி சொல்லுகிறான் என்று சொல்லுகிறார்கள். So in that pain and shock that a man experiences during death, it is the brain that is trying to alleviate that pain by seeing visions like this. ஒருவன் மரண தருவாய் செல்லும் பொழுது அவன் அனுபவிக்கிறதான அந்த பெரிய வேதனைகளும் கொடிய வேதனைகளை மறக்கும்படியாக அவனுடைய மூளையிலிருந்து இப்படிப்பட்டதான எண்ணங்கள் உருவாகுவதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். But there are many questions to oppose that. ஆனால் இவைகளை எதிர்க்க அநேக கேள்விகளும் காரியங்களும் உண்டு. If it is true that it's a chemical reaction and people like to see good things when they die, why do they see hell? Many have seen hell also. அப்படி வேதியியல் மாற்றத்தினாலே மரண தருவாய் வரைக்கும் சென்றவர்கள் ஏன் வெளிச்சத்தை மாத்திரம் பரலோகத்தை மாத்திரம் காண வேண்டும்? அவர்கள் நரகத்தையும் கூட அநேகர் கண்டிருக்கிறார்களே. Why? ஏன்? Why should they see a bad thing when they're going to die? அப்படி சாக போகிற தருவாய்க்கு செல்லும் பொழுது ஏன் அவர்கள் கெட்ட அந்த நரகத்தையும் காண வேண்டும்? Not only that, அது மாத்திரமல்ல, when these people go into those near death experiences, அப்படி மரணத்திற்கு அடுத்த அனுபவத்திற்கு போகிறதான அனுபவங்களில், and when they come back to life, அப்படி போய் அவர்கள் திரும்பி வாழ்க்கைக்கு வந்த பிறகு they are able to say what went on in the room when they were unconscious. அப்படி அவர்கள் சுயநினைவற்ற அந்த வேளையில் அவர்கள் இருந்ததான் அந்த அறையில் என்ன நடந்தது என்பதை குறித்தும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். They are able to narrate the conversation between doctors and nurses and so on. அங்கே அவர்களுடைய அந்த உடம்பு கிடக்கிறதான அந்த அறையில் தானே அங்கே இருக்கிற மருத்துவரும் செவிலியர்கள் யாவரும் சேர்ந்து பேசுகிறதான அந்த சம்பாஷணைகளையும் அவர்கள் சொல்லுகிறார்கள். After the brain activity ceased, அவர்களுடைய அந்த மூளையின் வேலை நின்ற பிறகு கண்டதான காரியங்கள். So this is not possible. அப்படி என்றால் இது சாத்தியமல்லவே. Unless something inside them left them and was able to see it once again. அவர்களுக்குள்ளாய் இருக்கிற ஏதோ ஒன்று அவர்களை விட்டு வெளியே போய் திரும்பவும் அதை எல்லாவற்றையும் கண்டு அவர்களுக்குள் வந்தபடியினாலே அவர்களால் விதைகளை சொல்ல முடிகிறது. Not only that, அது மாத்திரமல்ல, some people who lived on earth went and met other people whom they did not see on earth. இப்படி
மரண தருவாய் வரைக்கும் போய் திரும்பி வந்தவர்கள் இந்த பூமியிலே கண்டிராத சிலரை அவர்கள் அங்கே போய் கண்டதாக சொல்லுகிறார்கள். For example, உதாரணமாக, a 4-year-old boy met his grandfather when he died and when he went through this NDE and went to heaven. அவன் ஒரு 4 வயது சிறுவன் அப்படி மரண தருவாய்க்கு போன பொழுது தன்னுடைய தாத்தா மரித்ததான அந்த தாத்தாவை போய் அவன் அங்கே கண்டுவிட்டு திரும்ப வந்திருக்கிறான். He did not see his grandfather while he was on earth. அவன் இந்த பூமியில் பிறந்த நாட்களில் இருந்து அவனுடைய தாத்தாவை அவன் பார்த்ததே இல்லை. His grandfather died before he was born. அவன் பிறப்பதற்கு முன்பதாகவே அவனுடைய தாத்தா செத்து போய்விட்டார். But now when he came back to consciousness, he said, I saw grandpa. இப்பொழுது அவனுக்கு சுயநினைவு வந்த பிறகு அந்த சிறுவன் சொல்லுகிறான், நான் என்னுடைய தாத்தாவை பார்த்தேன். They had conversations together. இந்த தாத்தாவும் பேரனும் இப்பொழுது சம்பாஷிக்கிறார்கள். So to test if this was true, அது உண்மையா என்பதை அறியும்படியாக they brought photos of 3 old men, only one of which was grandpa's photo. இந்த சிறுவனிடத்தில் இப்பொழுது 3 வயதான முதியோர்களின் படத்தை கொண்டு வந்து காட்டுகிறார்கள். யார் உன்னுடைய உண்மையான தாத்தா? And he pointed to the right photo and said, this is the one, this is the person I saw. அவன் சரியாக தன்னுடைய உண்மையான நிஜ தாத்தாவின் படத்தை காட்டினான். Now if this is only chemical reaction in the brains, these things can't happen. இப்படி மூளையிலே வேதியியல் மாற்றங்கள் உருவாகி அப்படி அவன் கண்டிருப்பானே ஆகில் அவன் அந்த நிஜமான தாத்தாவை எப்படி காட்டியிருக்க முடியும்?